பிரியாணி செய்யறனோ இல்லையோங்க, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பச்சை பயிரை கண்டிப்பா கடைஞ்சு வச்சிருவேன். அதுவும் சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி இந்த பருப்பை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு ருசியா இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு குட்டி கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க. வறுக்க தேவையில்லைங்க, ஆனா வேணும்னா நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைட் ஊற வச்சுட்டு காலையில செஞ்சீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். இப்ப இந்த கழுவின பச்சை பயிர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊத்துறங்க. விளக்கெண்ணெய் ஊத்துனா பருப்பு சீக்கிரம் வெந்துரும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம் பண்ணி மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துல சீக்கிரமா வெந்துரும். இப்போ வெந்துருச்சு பருப்பு. மூடி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க. நடுவுல ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலனாலும் ஊத்திக்கோங்க. சூப்பரா வெந்துருச்சுங்க. குக்கர்ல கூட வேக வச்சுக்கலாம். குக்கர்ல வச்சீங்கன்னா ஒரு 3 விசில் போதும். பட் இப்படி சட்டியில வேக வச்சு செஞ்சாதான் ருசி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் வரமிளகா, ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். ஆனா வரமிளகா தான் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி சும்மா பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப நைஸா இல்ல, அந்த உருவம் தெரியாம இடிச்சு மட்டும் வச்சுக்கலாம். கடாயில 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க நெய் கூட ஊத்திக்கலாம். நான் கடுகு சேர்க்க மாட்டேங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இடிச்சு வச்சிருக்க வர கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சிலர் இது நல்லா வதக்கிட்டு இது கூட பருப்பு போட்டு வேக வைக்கிறாங்க. பருப்பு தனியா வேக வச்சுட்டு கடைசியில இது வதக்கி கொட்டினாதான் ருசி நல்லா இருக்கும். சோ வதக்கினதை நம்ம பருப்போட சேர்த்துக்கலாம். பருப்புல சுத்தமா தண்ணியே இல்லாததுனால ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அந்த கடாயில ஊத்தி கலந்து இந்த பருப்போட சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அப்பதான் இந்த பூண்டெல்லாம் நல்லா சாஃப்டாவும் கடையிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்ப இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணியும் இது மண் சட்டிங்கிறதுனால இன்னும் கொதி வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறினதுக்கு அப்புறமா கடைஞ்சுக்கோங்க. இது மிக்சில எல்லாம் போட்டுறாதீங்க. எல்லாமே நல்லா வெந்ததுனால சீக்கிரமா கடைஞ்சிடலாம். நாங்க இதை அடிக்கடி செய்வோம். நீங்களும் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நீங்க சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க.